உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு சதுரங்க பிரியின் கனிவான வணக்கம். நம்ம கொஞ்சம் கேப் விட்டுருந்தோம்னு நினைக்கிறேன். அந்த கேப்பை இப்போ ஃப்ரீ பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் ரெகுலராக நம்ம வீடியோஸ் வரும். தைரியமாக பாருங்கள். நன்றி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரா எத்தனை வெரைட்டி இருக்குது, எப்படிலாம் ட்ரா அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒருத்தர் இப்படி ஆடுறாரு, E4 E5 NF3 NC6 இப்படி ஏதோ ஒரு ஆடுறாங்க. இது மாதிரி நிறைய போயிட்டுருக்கு. நம்பர் ஆஃப் மூவ்ஸ் 50 மூவ்ஸ் ஆடுறாங்கன்னு வச்சுங்களேன். 50 50 மூவ்ஸ் ஆடியும் எந்த பீஸும் எக்ஸ்சேஞ்ச் வாங்கலை அப்படின்னு சொன்னாலும் அது ட்ராவில் தான் வரும். அதுக்கு நம்ம ட்ரான்னு தான் சொல்லுவோம். வித்தவுட் எக்ஸ்சேஞ்ச் 50 மூவ்ஸ் ஆடிட்டா அது ட்ரா தான். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து அடிக்கிறேன், நான் இப்படி அடிச்சிடுறேன், ஒரு பீஸ் அடிச்சிருக்கேன். இப்போ அவர் அடிக்காமல் ஏதோ அவாய்ட் பண்ணி ஆடுறாரு, நானும் அவாய்ட் பண்ணி ஆடுறேன். இதுக்கப்புறமும் 15 மூவ்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் அதுவும் ட்ரா தான். ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு அப்புறம் 50 மூவ்ஸ் ஆடி எந்த எக்ஸ்சேஞ்சும் வாங்கலை அப்படின்னு சொன்னால் அதுவும் ட்ரா தான். ரைட்டுங்களா? இதைத்தான் நம்ம வித்தவுட் எக்ஸ்சேஞ்ச் 50 மூவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆரம்பத்துலேருந்தும் சேரும், இடையில ஒரு பீஸை அடித்ததுக்கு அப்புறத்துலேருந்தும் ஆரம்பித்தாலும் ஓகே தான். ரைட்டுங்களா? இது ஒரு ஜென்ரல் திங். சரி, செகண்ட் திங் என்னென்னா, இது குரூப் நிறைய இருக்கும்போது ரைட். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, எல்லா பீசஸ் நம்ம வெளியில் எடுத்து வச்சிடறோம். நமக்கு தேவையான பீசஸ் மட்டும் வைக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இவர் குயின் வச்சுருக்காரு, இவர் கிங் வச்சுருக்காரு, ஆப்போனண்ட்டுக்கு ஒரே ஒரு கிங் மட்டும் இருக்குது. இப்படியே வெட்டிட்டு போகிறாங்க, இவர் இங்கே போகிறாரு, இப்படி வர்றாங்க, இப்படி வர்றாங்க, இப்படி ஏதோ ஒரு பொசிஷனில் இப்படி நிற்குதுன்னு வைங்களேன். இந்த பொசிஷனில் பாருங்கள், இந்த கிங்கு போகிறதுக்கான இப்போது ஒயிட் இங்கேருந்து இங்கே வச்சுருக்காங்க. இந்த கிங்கு போகிறதுக்கான ஸ்பேஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா, இங்கே போனால் இந்த குயின் அடிக்கும், இங்கே போனால் இந்த கிங் அடிக்கும், அதனால் இங்கே போக முடியாது. இங்கே போகலான்னு பார்த்தா குயின் கிங் ரெண்டுமே அதை அடிக்கிற மாதிரி இருக்குது, அதனால் இங்கே போக முடியாது. இங்கே வந்தால் குயின் கண்ட்ரோல் பண்ணுது, இந்த இடத்த குயின் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இந்த கிங் இங்கே இருந்தால் மட்டும்தான் சேஃப்டி, வேறு எங்கே போனாலும் சேஃப்டியான ஸ்கொயர் இல்லை. அப்போ இந்த பொசிஷனுக்கு போய், ஆனால் இவங்களோட மூவ் இவங்க எங்கேயும் மூவ் பண்ண முடியாது வித்தவுட் த்ரெட். இங்கே யாருமே இந்த த்ரெட் கிங்கை அட்டாக் பண்ணவே இல்லை, அதான் கண்டிஷன். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். கிங்கை அட்டாக் பண்ணாமல் இருந்து கிங்குக்கு போகிறதுக்கு ஸ்பேஸும் இல்லை, வேறு பீசஸும் இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் ட்ரா. சப்போஸ் இங்கே உங்களுக்கு ஒரு பான் இருக்குன்னு வைங்களேன், இது ட்ரா கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த பான் இருக்கும்போது இது ட்ரா கிடையாது. இந்த பான் இல்லைன்னா மட்டும்தான் இது ட்ரா. ஏன்னா இந்த பானை நீங்கள் மூவ் பண்ண முடியும்ல அப்படின்ற ஒரு கண்டிஷன் வருது. அதனால இந்த மூவ் தான் நீங்கள் பண்ணி ஆகணும். அடுத்தவங்க உங்கள் செக்மேட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த பொசிஷனில் இந்த பான் இல்லாமல் இருக்கிறது சிறப்பு. சப்போஸ் உங்கள் பான் ஆப்போனண்ட் பான் இந்த பான் முன்னாடி இருக்குன்னு வைங்களேன், இப்போயும் அது ஸ்டேல்மேட் தான். ஏன்னா இந்த பானை மூவ் பண்ண முடியாது. நிறைய பான்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு பான் இருக்குது, அப்போ எதிரிக்கு இங்கே ஒரு பான் இருக்குது, இங்கே ஒரு பான் இருக்குது, எதிரிக்கு இங்கே ஒரு பான் இருக்குது. இந்த கண்டிஷன் இருந்தால் கூட 3 பான் இருக்குது எக்ஸஸா, ஆனால் 3 பானை மூவ் பண்ண முடியாது, கிங்கும் மூவ் பண்ண முடியாது. அதனால் இது ஸ்டேல்மேட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பொசிஷனுக்கு பேர் ஸ்டேல்மேட் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் இன்னொரு கண்டிஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, இவர் தொடர்ந்து விடாமல் செக்காக வச்சுக்கிட்டே போகிறாரு. செக்குனா இங்கே போகிறாங்க, செக்கு இங்கே போகிறாங்க, செக்கு இங்கே போகிறாங்க, செக்கு இங்கே வராங்க. இதுக்கு பேர் ரெப்படிஷன் செக்கு. ரெப்படிஷன் செக்கு திரும்ப 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 நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி இது. இங்கே வந்தால் இங்கே செக் வைக்கிறாரு, இங்கே போனால் இங்கே செக் வைக்கிறாரு. இதில் நிகழ்வு மாற்றி மாற்றி நடந்துக்கிட்டே இருக்குது. இது 3 டைம்ஸ் ஆடினா 3ஆவது டைம் நடக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், கிளைம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு செக் வச்சுருக்காரு இங்கே, ரைட்டுங்களா? இப்போ இங்கே போகிறாங்க, இப்போ இங்கே ஒரு செக்கு, இங்கே வராங்க. இந்த செக்கு வந்தால் மீண்டும் 2வது முறை. ஞாபகம் இருக்குங்களா? சரி, இங்கே போயிட்டாங்க, இப்போ செக்கு, இங்கே வந்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த மூவ் வைக்க போகிறேன், இது 3rd டைம் வருது, அதனால ட்ரா அப்படின்னு கிளைமை கரெக்டாக பண்ணணுங்க. இங்கே வச்சுட்டு கிளைம் பண்ணக்கூடாது. வைக்கிறதுக்கு முன்னாடி இங்கே வச்சா இது 3rd டைம் வருது அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணணும். இது ஒரு ட்ரா. சரிங்களா? இதுக்கு பேர் ரெப்படிஷன் ட்ரான்னு பேர். அப்புறம் இப்போ இன்னொரு டைப் ஆஃப் செக் ஸ்டேல்மேட் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே செக் வைக்கிறாங்க, இங்கே ஓடுறாங்க, இங்கே செக்கு, இங்கே ஓடுறாங்க, இங்கே செக்கு, இப்படியே நம்மளை சுற்ற விட்றாங்கன்னு வச்சுக்கலாம். எங்கெங்கேயோ சுற்ற விட்றாங்க. ரைட்டுங்களா? இப்படியே போயிட்டே இருக்குது. அவங்க போக போக பின்னாடியே அவங்க வெட்டி எங்கெங்கேயோ போக செக் வச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு வைங்களேன். இப்படியே வருது, இவங்க இங்கே போகிறாங்க, இவங்க இங்கே செக் வைக்கிறாங்க, இங்கே போகிறாங்க. ஸோ இது மாதிரி ஏதோ வருது. கடைசியில் இந்த கிங் இங்கே வரும்போது இந்த குயின் இங்கே செக் வைக்கிறது. ரைட்டுங்களா? இந்த இடத்த ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ரைட்? ஃபோட்டோ எடுத்தால் இது என்ன பொசிஷனில் இருக்குது, இங்கேருந்து இங்கே கிங்கு, இந்த இடத்துல குயின், இப்படி இருக்குங்களா? இதே இவங்க அப்படியே ட்ராவல் பண்ணி போய் மறுபடியும் செக்காக வச்சு எத்தனை மூணாலும் செக் வச்சுக்கலாம். இந்த இடத்துல வரும்போது மீண்டும் இங்கே வரும்போது இங்கே செக் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது 2nd டைம்.
இதே போல் எங்கெங்கேயோ செக்குன்னு 2 பேர் அலையிறாங்க. அலைஞ்சு மறுபடியும் இப்படியே சுற்றி வராங்க. சுற்றி வந்துட்டு இங்கே வரும்போது இவர் மீண்டும் இங்கே செக் வைக்கிறார் அப்படின்னா இதுக்கு பேர் ஃபோட்டோகிராஃபிக் ஸ்டேல்மேட் அப்படின்னு அர்த்தம். ஃபோட்டோகிராஃபிக் ட்ரா அப்படின்னு சொல்லுவோம் இதில், ரைட்டுங்களா? ஏன்னா இந்த இடத்துல தான் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம், மறுபடியும் ஊர் சுற்றி வர்றாங்க. இந்த இடத்துக்கு வரும்போது இவர் இங்கே வரும்போது அவருக்கு செக் வைக்கிறாரு. இது 2வது டைமு. இதே போல் இது 3வது டைம் வந்துச்சுன்னா அது ஃபோட்டோகிராஃபிக் ட்ரா. இதையும் கிளைம் பண்ணும்போது இங்கே வைக்கிறதுக்கு முன்னாடி இங்கே வச்சா ட்ரா அப்படின்னு கிளைம் பண்ணணும். சரிங்களா? இது ஃபோட்டோகிராஃபிக் ட்ரா. இப்போ வந்து பொசிஷனல் ட்ரா அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு கேட் இருக்குது, 2 பேருக்கு என்ட்ரி பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே யாராவது என்ட்ரி ஆக முடியுமான்னு பார்த்தா இந்த ஒயிட் கிங் இங்கே வந்து தான் இங்கே வர முடியும். ஆனால் இங்கே வர்றதுக்கு 2 பேருமே என்ட்ரி பாஸ் கொடுக்கல, என்ட்ரிக்கே வழி இல்லை. சரிங்களா? இந்த இடத்துல வந்தால் செக் வருது, இங்கே வந்தாலும் செக் வருது, இங்கே வந்தாலும் செக் வருது, வேறு ஏதாவது இந்த பக்கம் வரலன்னா இங்கேயும் செக் வருது. ஸோ இந்த கிங்கு இந்த பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போ எந்த பானையுமே நம்ம இந்த கிங்கால் அடிக்க முடியாது. சரிங்களா? அதே போல் இந்த கிங் என்ட்ரியை பாருங்கள், இங்கே போனால் அடிச்சிருவாங்க, இங்கே வந்து இவங்க 2 பேருமே இந்த இடத்த கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க, அடிச்சிருவாங்க, இங்கே போனால் அடிச்சிருவாங்க, இப்படியே வந்து இங்கே வரலான்னா அடிச்சிருவாங்க, இங்கே போய் இங்கே போகலான்னா 2 பேரும் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அப்போ 2 பேரும் என்ன பண்ண முடியும்? 2 பேரும் கிங்கை மட்டும்தான் நகர்த்த முடியும், வேறு வாய்ப்புக்கு வழியே இல்லை, வேறு பீசஸ் எதையுமே மூவ் பண்ண முடியாது. இது பேர் பொசிஷனல் ட்ரான்னு பேர். இதையும் ட்ரான்னு அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ரைட்டுங்களா? இது இந்த மாதிரி பொசிஷனுக்கு பேர். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கனுக்குள்ள ஒரு பாயிண்ட் இருந்துச்சு, இங்கனுக்குள்ள ஒரு பாயிண்ட் இருந்துச்சு, இவர் இதை அடிக்கிறாரு, இவர் இதை அடிக்கிறாரு அப்படின்னா 2 பேர்த்துக்குமே லோன்லி கிங்கு மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த பீஸுமே இல்லை அப்படின்னா இந்த பொசிஷனும் ட்ரான்னு தான் சொல்லுவோம், ரைட்டுங்களா? இன்றைக்கி நம்ம பார்த்த ட்ரா ஸ்டேல்மேட் எப்படி பண்ணணுன்ற ஒரு பிளான் இருந்துச்சு, அதை எப்படியெல்லாம் பண்ணலான்னு சொல்லி கொடுத்தோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழர் சதுரங்கம்.